Hey guys, welcome back to Krish Views. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா one of the popular mid-range 7-seater from Maruti Suzuki தான் இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 17,000 யூனிட் வரைக்கும் per month வந்து செல் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு மாருதி கார் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். எந்த கார் பத்தி பேசிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அரௌண்ட் ஒரு 10 lakh பட்ஜெட் உங்ககிட்ட வந்து இருந்துச்சுன்னா இந்த காரை நீங்க வந்து ஈஸியா வாங்கிடலாம். அதாவது மாருதி எர்டிகா. இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு பெரிய சேஃப்டி அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்ப்போம். சின்ன ஓவர்வியூ மட்டும் இந்த இன்டர்வியூ வீடியோல உங்களுக்கு வந்து கொடுத்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 6 ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ப்ரொஃபைலோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 mm வரைக்கும் சைஸ் இந்த கார்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காரோட தேர்ட் ரோல உங்களுக்கு செக்மெண்ட் பெஸ்ட் லெக் ரூம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர் அப்டேட்ஸ் இந்த காருக்குள்ள வந்து கொடுத்திருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நான் உங்களுக்கு வந்து இப்ப கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி கீ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இதுதான் மாருதி சுசுகி எர்டிகாவோட கீ. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கீ ஸ்லாட்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்கும். லாக் அன்லாக் பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கியூட்டான கீலெஸ் என்ட்ரி ஃபங்க்ஷன் உள்ள கீ தான் நமக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் டோரில் வெளியில் நமக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீயை ஜஸ்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு வெஹிக்கிள் ஓப்பன் பண்ணி உள்ள வந்துக்கலாம். நான் இப்போ உள்ள உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ZX டாப் வேரியன்ட் தான் வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். இந்த காரோட என்டையர் ஃப்ரண்ட் ஃபினிஷுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல் டோன் மெட்டீரியல் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் எல்லாம் பார்க்க போனால் என்டையர் ஒரு பெய்ஜ் ஃபினிஷ்ல வந்துருக்கு. இது ஒரு ரிச்சான ஃபீலிங் நம்மளுக்கு கேபின்குள்ள வந்து கொடுக்குது. அந்த பட்டன் கன்சோல்ஸ் எல்லாம் ஒரு கிரே ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியமான MPV-க்குள்ள உட்காந்து இருக்க ஃபீல் இது நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு கீழே வந்து கிடைக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நிறைய மோட்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா கீழ உங்களுக்கு 5 பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் ரிமைண்டர் வந்து கிடைக்குது. 6 ஏர்பேக் வெர்ஷன்ங்கிறதுனால இது வந்து ஸ்டாண்டர்டா நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல கிளஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் சென்சார், பவர் அண்ட் டார்க் மீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. பிரேக் அண்ட் ஆக்சலரேஷன் குண்டான சென்சார் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா CNG மோட், அதுக்கப்புறம் பெட்ரோல் மோட் ரேஷியோல எந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க வந்து காட்டுது. ஒன் ஆஃப் த கூல் ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா CNG டேங்க் எவ்வளவு வந்து ஃபில்லா இருக்கு அது எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு டம்மி ஸ்கிரீன் நமக்கு கிடைக்குது. இப்போ CNG மோட்ல இந்த கார் வந்திருக்கு. அது மேல நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல RPM மீட்டர், லெஃப்ட் சைடுல ஸ்பீடோ மீட்டர் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஃபியூல் மீட்டர் இந்த இடத்துல வந்து கிடைக்குது. CNG மீட்டர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து பார்க்கலாம். CNG இப்போ இதுல வந்து ஃபுல்லா ஷோரூம் ஃபில்டாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் பேசிக்கான டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கான ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்க வைப்பர் பத்தி பார்க்க போனா ரியர் வாஷர் அண்ட் வைப்பர்க்கான செட்டப் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இங்க ஹெட்லாம்ப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபாக் லாம்ப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் அட்மோஸ்ட் ரைட் சைடுல வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கிடைக்குது. ரியர் AC ஆன் ஆர் ஆஃப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆர் ஆஃப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன் கிடைக்குது. ஃபியூல் அண்ட் CNG ஸ்விட்சிங் பட்டன்ஸ் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஹெட்லைட் லெவலர்ஸ் இங்க வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் யூசேஜ் பத்தி பார்க்க போனா நீங்க இங்க வந்து பார்க்கலாம். நம்மளோட டாப் போர்ஷனையும் பேஸ் போர்ஷனையும் ஒரு உடன் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு பிரிக்குது. என்டையர் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல நம்ம அதை வந்து பார்க்க முடியும். இது ஒரு கூலான ஃபினிஷா நமக்கு வந்து தெரியுது. நல்ல பிரீமியமான ஃபீலிங்கே வந்து கேபின்குள்ள கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து ZXi வேரியன்ட்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பிளே ப்ரோட இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஒரு ஃப்ளோட்டிங் டைப் யூனிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஆக்ஸ் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு இது வந்து கிடைச்சிரும். ஒரு சூப்பரான ஃபினிஷ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லாம்ப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC நமக்கு வந்து கிடைக்குது. ரியர் டிஃபாகர், ஃப்ரண்ட் டிஃபாகரோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ஆட்டோ மோட் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு குட்டி டிஸ்பிளே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு கூலான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட் சார்ஜிங் சாக்கெட், USB சாக்கெட்ஸ் எல்லாமே கிடைக்குது. இங்கேயும் சின்ன மொபைல் ஹோல்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ், ஒரு மேசிவான க்ளோ பாக்ஸ் நமக்கு கிடைக்குது. டோர் பாக்கெட்ல ஃப்ரண்ட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்குவேட் அண்ட் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. டோர்லயுமே அந்த உடன் ஃபினிஷ் நம்மளால வந்து பார்க்க முடியுது. சீட் ஃபினிஷ் பத்தி பார்க்க போனா ஒரு பக்கெட் டைப் சீட் ஃபினிஷ் தான் நமக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபேப்ரிக் யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். நல்ல கம்ஃபியான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் நமக்கு கிடைக்குது. ஹேண்ட் ரெஸ்ட்க்குள்ள ஒரு கியூட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்ல என்டையர் வெஹிக்கிளோட குவாலிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் நாச்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க நார்மலா எல்லா மாருதி கார்ஸ்ல பாக்குற மாதிரி ஆட்டோமேட்டிக் அப் அண்ட் டவுன் விண்டோக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ஓவர்வியூ அட்ஜஸ்ட்மெண்ட், லாக் அண்ட் லாக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலுமே நல்ல பிளசண்டா எங்கேஜா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பத்தி உங்களோட தாட்ஸை கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம்னா ரியர் விண்டோ பாருங்க எவ்வளவு மேசிவா இருக்குன்னு. இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க கேபின்குள்ள நல்ல ஏரியான லக்ஸரியான ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா காயின் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஸ்பீக்கர் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. பவர் விண்டோ பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. குரோம் ரிட்டட் டோர் ஹேண்டல்ஸ் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து பாருங்க எவ்வளவு கம்ஃபியா சூப்பரா இருக்குன்னு. உங்களுக்கு சீட் பெல்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, என்டையர் 3 பேசஞ்சருக்குமே ஹெட் ரெஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சீட்டை நீங்க ஈஸியா இந்த இது பண்ணி டம்பிள் பண்ணிட்டு பின்னாடி ஏறிக்கலாம். நம்ம தேர்ட் ரோ ரிவ்யூ பார்க்கும்போது அதை பத்தி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். சீட்டை நம்ம ஒரே கையில் ஈஸியாக வந்து மடக்கி முடிக்கலாம். அதுக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட் இப்போ ரியரில் உட்காந்து பார்ப்போம். ரியரில் பாருங்கள் லெக் ரூம் எவ்வளோ மேசிவாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து
லெக் ரூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியும் ரியர் 2 சீட்லேயும் வந்து கிடச்சிருது. இந்த சைட்லேயும் வந்து பண்ணிக்கலாம், இந்த சைட்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 2 சீட்லேயும் வந்து கிடச்சிருது. 60-40 ஸ்பிளிட் சீட்ஸுமே நமக்கு கிடைக்குது. என்டையர் 5 பேசனுக்குமே என்டையர் 3 பேசனுக்கு ரியரில் சீட் பெல்ட் ஹெட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ஃபியான ட்ராவல் ரியரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எவ்வளோ ஏரியான ஃபீலிங் நம்மளுக்கு கேபினுக்குள்ள கிடைக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ஏசி வென்ட் ஆன் ஆர் ஆஃப் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB-C டைப் சார்ஜிங்கான ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ. எவ்வளோ கூலாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பேஜ் கலர், அதுக்கப்புறம் அந்த உட்டன் ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினோட ஃபீலை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக நமக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து தேர்ட் ரோக்கு வந்துட்டோம். தேர்ட் ரோட லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்துருக்கும். அந்த சப்போர்ட்டும் ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக வந்துருக்கு. எக்ஸலண்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்னு பார்க்க போனால் இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன சீட் இருக்குல்ல, இந்த சின்ன சீட்டையும் இந்த சீட்டையும் நம்ம வந்து பின்னாடி அதாவது ரிக்ளைன் ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அட்மோஸ்ட் பேக்கில் இருக்க ரிக்ளைன் ஆங்கிள், இது வந்து அட்மோஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க ரிக்ளைன் ஆங்கிள். இந்த ஃபீச்சரும் இப்போ எக்ஸ்ட்ரா ஆடாக நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ கம்ஃபியான ட்ராவல் நீங்கள் தேர்ட் ரோலையும் வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்போல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. USB-C டைப் சார்ஜிங் சாக்கெட் இங்கே 2 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ரியர் பேசஞ்சருக்கு ஏரியான ஃபீலிங், கம்ஃபர்டான ஃபீலிங் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு வென்ட் கிளாசிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சைஸும் வந்து நல்லா மேசிவாக இருக்குது. ஸோ ஒரு ப்ளசண்டான ஃபீலை நீங்கள் தேர்ட் ரோலையும் வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கேயும் உங்களுக்கு கிராப் ஹேண்டல்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 AC வென்ட்ஸ் வந்து ரியர் பேசஞ்சருக்காக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கூலிங் டாப் நாச்சாக வந்து வந்துட்டு இருக்கு. இங்கேயும் கப்போல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அந்த AC வென்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த AC வென்ட்டில். வேணாட்டி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து அந்த ரியர் AC ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து AC நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு CNG டேங்க் உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறேன். பூட் ஸ்பேஸுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த அளவுக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து CNG டேங்கோட உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்மால் பேக்ஸ் ஒரு 2-3 பேக்ஸ் வந்து வச்சுக்கலாம் இதுக்குள்ளே. இதை நான் இப்போ வந்து டம்பிள் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் டம்பிள் பண்ணும்போது இந்த சீட்டுமே வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. ஆக்சுவலாக உட்காந்துட்டு இருப்பீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா CNG டேங்க் வந்து இதுக்குள்ளே இன்டெகிரேட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேங்க்கை கவர் பண்ணுற மாதிரியான இங்கே யூனிட்ஸ் இந்த இடத்துல வந்து கிடைக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான். ஃபுல்லாக இந்த காருக்குள்ளேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாருதியோட குவாலிட்டி பற்றி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த கார்லேயும் அதை வந்து டாப் நாச்சில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். CNG டேங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி இந்த இடத்துல வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஜஸ்ட்டு என்டையராக ஒரு வியூ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த புது அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காருக்கு இதெல்லாமே வந்து ரொம்பவும் தேவையான அப்டேட்ஸாக உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.